கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவன் ஒரு பெரிய நாட்டின் மன்னன். ஒரு நாள் இரவு மன்னனின் காதில் ஒரு பூச்சி நுழைந்து விட்டது. காதில் இருந்த பூச்சியை எடுக்க மன்னனை சேர்ந்தவர்கள் படாத பாடுபட்டார்கள். அவர்கள் முயற்சி எதுவும் பலிக்கவில்லை. மன்னனின் பிரச்சனையை தீர்த்து வைப்பவர்களுக்கு பிரம்மாண்டமான பரிசுகள் அறிவிக்கப்பட்டன. எங்கிருந்தெல்லாமோ வைத்தியர்கள் வந்தார்கள். யாராலும் அந்த பூச்சியை வெளியே எடுக்க முடியவில்லை. மன்னனால் தூங்க முடியவில்லை. உணவும் குறைந்துவிட்டது. மன்னன் பொலிவு இழந்தான். இந்த நேரத்தில் இமயமலையிலிருந்து ஒரு துறவி வந்து சேர்ந்தார். மன்னனின் காதை நன்றாக பரிசோதித்தார். இது மிகவும் அபூர்வ வகை பூச்சி. இங்குள்ள மூலிகைகளால் இது சரி பண்ண முடியாது. இங்கிருந்து 100 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு காட்டில் விளையும் அபூர்வமான ஒரு மூலிகைக்குத்தான் இந்த பூச்சி கட்டுப்படும். இன்றே என் சீடர்களை அனுப்புகிறேன். எப்படியும் 1 மாத காலத்திற்குள் அவர்கள் திரும்பி வந்து விடுவார்கள். அதன்பின் உங்கள் பிரச்சனை முற்றிலுமாக தீர்ந்துவிடும். கவலைப்படாதீர்கள் என்றார். 3 வாரங்களில் சீடர்கள் மூலிகையுடன் வந்தார்கள். மறுநாள் காலை விடிவதற்கு முன்னால் மன்னனின் காதில் அந்த மூலிகை சாறு அரைத்து ஊற்றப்பட்டது. அடுத்த சில நொடிகளில் செத்த பூச்சி வெளியில் வந்து விழுந்தது. மன்னனிடம் அந்த பூச்சியை காட்டினார் துறவி. மன்னன் இப்போது நிம்மதியாக தூங்கினான். நன்றாக உண்டான். பழைய பொலிவு திரும்பிவிட்டது. அவருக்கும் அவருடைய சீடர்களுக்கும் உரிய மரியாதை செய்து அனுப்பி வைத்தான் மன்னன். அவர்கள் நாட்டு எல்லையை தாண்டியதும் துறவியின் சீடர்களில் ஒருவன் கேட்டான், குருவே, அந்த அற்புதமான மூலிகை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். துறவி புன்னகை பூத்தார். பூச்சி அத்தனை நாள் எங்கே இருந்தது என்று நினைக்கிறீர்கள்? மன்னனின் செவிக்குள் அதுதான் இல்லை. மன்னனின் காதிற்குள் பூச்சி போனது உண்மையாக இருந்திருக்கலாம். சிறிது நேரத்திலேயே அது செத்திருக்கும். இல்லை, உடனே வெளியே வந்திருக்கும். அந்த சிறிது நேரத்தில் அது மன்னனின் செவிகளுக்குள் ஒரு குறுகுறுப்பு உணர்வை ஏற்படுத்தி விட்டது. அது மன்னனின் மனதில் ஆழமாக பதிந்து விட்டது. அந்த பூச்சி காதுக்குள் உயிருடன் இருப்பதாகவே மன்னன் நினைத்து கொண்டிருந்தான். குருவே, அதை விளக்கி சொல்லி மன்னனை குணப்படுத்தியிருக்கலாமே. மனோவியாதியை அப்படி எளிதாக குணப்படுத்தி விட முடியாது. பிரச்சனை தீவிரமானது என்று பாசாங்கு செய்தேன். தொலைதூரத்தில் இருந்து மூலிகை வரவேண்டும் என்று பொய் சொன்னேன். அந்த மூலிகை நம் ஊரில் சாதாரணமாக விளையும் செடியின் இலைகள்தான். அதை யாரும் கவனிக்காமல் பார்த்து கொண்டேன். பின் ஒரு நாள் காலை இருட்டு நேரத்தில் மூலிகை சாறை மன்னனின் காதில் விட்டு ஏற்கனவே பிடித்து வைத்திருந்த ஒரு செத்த பூச்சியை காட்டினேன். மன்னன் நம்பிவிட்டான். அவன் மனநோயின் தீர்ந்தது. ஆம், எனக்கு அன்பானவர்களே, மனதில் நுழைந்த பூச்சிதான் நம்மை சாகடித்து கொண்டிருக்கிறது. இன்று நம்மில் பலர் சூழ்நிலையை காரணம் காட்டி தமது வாழ்க்கையை தாமே கெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இல்லாத பிரச்சனை இருப்பதாக நினைத்து கொண்டு வெற்றி வாய்ப்புகளை கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இல்லாத பிரச்சனைகளை பெரிதாக்கி மனதில் உள்ள விசுவாசத்தையும் தைரியத்தையும் விட்டு விடாதீர்கள். அது சோம்பேறித்தனம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு சகல ஆசீர்வாதங்களையும் சிலுவையில் சம்பாதித்து வைத்திருக்கிறார் என விசுவாசியுங்கள். ஜெபம் செய்வோம். கிருபை இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, இன்று நாங்களும் சூழ்நிலையை காரணம் காட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நிலையை எங்களை விட்டு மாற்றுங்க. உங்கள் மீது எங்கள் விசுவாசம் இருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.